Hi friends, welcome to Krithika Designs. இந்த வீடியோவில் எப்பவும் போல் ஒரு சிம்பிளான டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பீச் கலர் ப்ளவுஸு, அதில் வந்து சில்வர் கலர் ஜரி வரனால நம்ம வந்து சில்வர் டைப் பீட்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். சில்வர் ஜரியில் 4 லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எப்போது நம்ம பேஸாக போடுவோம் இல்லையா, சுகர் பீட் லைன் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி 3 mm பீடு வந்து ரவுண்ட் பீடு அதே மாதிரி போட்டுக்கிறேன். சுகர் பீடுக்கு அப்புறம் இது போடும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம ரொம்ப சிம்பிளான டிசைன் எடுக்கும்போது நம்ம இது தானே ஃபாலோ பண்ணுவோம், அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது மட்டுமே போடணுமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் மேக்ஸிமம் வந்து ரொம்பவே சிம்பிளான டிசைன் கேட்கும்போது டக்குன்னு போடும்போது நம்ம இதை போட்டுக்கலாம். ரவுண்ட் பீடு வந்து ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாக வாங்குவோம் இல்லையா, அதில் வந்து சில டைம் பார்த்திங்கன்னா 2 பீடு வந்து ஒட்டுன மாதிரி இருக்கும். அப்போது இது மாதிரி லைனில் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம 2 பீடு ஒட்டி இருந்தால் பரவாயில்ல, நம்ம எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் நீடில் அந்த 2-3 பீடு இப்படி ஒட்டின மாதிரி இருக்குது, காட்டுறேன் இருங்க. இது மாதிரி லைனில் இருக்கும்போது நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு டிசைனில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் அந்த 2 பீடு ஒட்டி இருந்ததுன்னா அது வந்து நம்ம நெயில் ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஸ்ட்ரைட்டாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த பீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிளாக இருக்கா. இப்போ இந்த பீடு மட்டும் பாருங்கள், 2 பீடு வந்து ஒட்டி தான் இருக்கும். இது வந்து பஞ்சை வாங்கும்போது சில டைம் இப்படி வரத்தான் செய்யும். அதை வந்து இது மாதிரி இப்போது நெயிலில் ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து தனியாக வந்து பிரிச்சுக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே வந்து பிரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சிஸ்ஸர் வச்சும் கூட நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலும் அது வந்து தனியாக வந்துடும். லைனில் நம்ம போடும்போது வந்து அப்படியே 2 பீடு வச்சுக்கலாம். ஆனால் டிசைனில் வந்து நம்ம போடும்போது மட்டும் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி போடுறதுனால இது மாதிரி 2 பீடு ஒட்டி வந்ததுன்னா நம்ம கட் பண்ணி தான் போடணும். 3 mm ரவுண்ட் பீடுக்கு அப்புறம் நம்ம சுகர் பீடு வந்து மறுபடியும் இன்னொரு லைன் வந்து போட்டுக்கலாம். சுகர் பீடு பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து 2 பீடாக தான் ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட்டே யூஸ் பண்ணிக்கலாம். நரம்பு வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் எப்போவுமே நார்மல் ஸ்விங் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி டியூப் பீட் எடுத்துக்கலாம். சில்வர் கலர்லேயே நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து இது மாதிரி ஜிக்ஸாக்காக நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஒரு பீடு போட்டுட்டு ஒரு பஞ்ச் பண்ணி மறுபடியும் இன்னொரு பஞ்ச் வந்து நம்ம பண்ணிடணும். அப்போ தான் அது வந்து ஆடாமல் அதே இடத்துல அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் ஒரு பஞ்ச் மட்டும் பண்ணிவிட்டு அடுத்த பீடு போட்டிங்கன்னா அது வந்து நீட்டாக இருக்காது. இப்போது அந்த ஜிக்ஸாக்காக போட்டுலையும் அதுக்கு சென்டரில் நம்ம வந்து டிசைன் கொடுக்க போகிறோம். சில்வர் கலரில் சீக்வன்ஸ் எடுத்து அதில் போட்டுட்டு 4 சுகர் பீடு வந்து போட்டுக்கிறேன். இப்படி 2 டியூப் பீடுக்கு சென்டரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது அந்த 2 டியூப் பீடுக்கு நடுவில் சின்ன மாதிரி ஒரு கேப் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் திருப்பி ஒரு ரவுண்ட் பீடு தான் வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்களா, நம்ம அப்படியே விட்டுடலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து சிங்கிள் பீடை நம்ம அந்த ஒட்டி இருக்கிற பீடை வந்து கட் பண்ணி தான் ஆகணும். அதனால் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 நீடில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்றில் வந்து சுகர் பீடும் இன்னொன்று வந்து ரவுண்ட் பீடும் போட்டு வச்சுக்கிறேன். இது மாதிரி 2 மாறி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்குவேன். சில்வர் கலர் சீக்வன்ஸ் போட்டுட்டு 4 சுகர் பீடு அது மாதிரி போடும்போதே கொஞ்சம் எல்லாமே ஈக்குவலாக வரும்.
அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே ரவுண்ட் பீடு வந்து சென்டரில் போடுறோம் இல்லையா, அது எல்லாமே போட்டுட்டு திருப்பி அதுக்கப்புறம் மேலே சீக்வன்ஸு சுகர் பீடு போட்டோம் இல்லையா, அது மட்டும் போடலாம். ஆனால் ரெண்டும் சேர போடும்போது எனக்கு கையோட வேலை முடிஞ்சிடும், நான் அப்படியே போட்டுட்டேன். திருப்பி மேலே இருந்து சின்ன புட்டா வைக்கிறதுக்கு நம்ம இந்த கீழே டியூப் பீடு சென்டரில் பண்ண பார்த்திங்கன்னா அதே வந்து இது மாதிரி 3ஆக பண்ணியிருக்கிறேன். அது ஒரு சின்ன புட்டா மாதிரி நீட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இப்படி பழகும்போது சுகர் பீடும் ரவுண்ட் பீடும் மட்டும் வச்சு சின்ன சின்ன டிசைனாக வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக த்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணி ஜர்தோசி எல்லாமே வச்சு கொஞ்சம் பெரிய ப்ரைடல் டிசைனில் ட்ரை பண்ணலாம். நான் இதே டிசைன் தான் வந்து நெக்குக்கும் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.